ஒருநாள் ஒரு மகாத்மா தன் சீடனுடன் காலை நடைப்பயிற்சிக்குச் சென்றார். மகாத்மா இயல்பாகவே குறைவாக பேசுபவர், அமைதியாகவும் நிதானமாகவும் தன் காரியங்களை செய்பவர். ஆனால் அவரது சீடன் மிகவும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் கொண்ட இளைஞனாக இருந்தான். அவர்கள் ஒரு குளத்தருகே நடந்து சென்றபோது அங்கு ஒரு மீனவன் மீன் பிடிப்பதற்காக வலையை விரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டனர். இந்த காட்சி சீடனின் மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தியது. உடனே அவன் மீனவனிடம் சென்று அகிம்சை, அதாவது எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத உயரிய தர்மத்தைப் பற்றி போதிக்க ஆரம்பித்தான். மீனவன் சீடனின் வார்த்தைகளைக் கண்டுகொள்ளாமல் தன் வேலையைத் தொடர்ந்தான். ஆனால் சீடனோ இந்த மனிதனை வன்முறை பாதையிலிருந்து எப்படியாவது மீட்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். போதனை சண்டையாக மாறியது. சீடனுக்கும் மீனவனுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி சண்டையாக வெடித்தது. இதை தூரத்திலிருந்து கவனித்த மகாத்மா தன் சீடனை அமைதியாக அருகழைத்து, நமது பணி அன்புடன் எடுத்துச் சொல்வது மட்டுமே, பிறரை தண்டிப்பது அல்ல என்று மென்மையாக அறிவுறுத்தினார். சீடன் குழப்பத்துடன், ஆனால் நம் அரசர் கூட இத்தகைய குற்றவாளிகளை தண்டிப்பதில்லையே, அப்படியானால் இந்த வன்முறையாளனை யார் தண்டிப்பது என்று கேட்டான். மகாத்மா புன்னகையுடன், கவலைப்படாதே மகனே, எங்கும் நிறைந்த ஒரு சக்தி இருக்கிறது, அதுவே இந்த உலகை வழிநடத்துகிறது. அவன் தன் செயல்களுக்கான தண்டனையை பெறுவான். கடவுள் எல்லாவற்றையும் காண்கிறார். அதனால் நீ இந்த சண்டையில் ஈடுபடுவது சரியல்ல என்று விளக்கினார். மகாத்மாவின் ஞானம் நிறைந்த பதிலைக் கேட்டு சீடன் திருப்தியடைந்து அவனுடன் பயணத்தை தொடர்ந்தான். கர்மாவின் விளைவுகள். இந்த சம்பவம் நடந்து பல வருடங்கள் கடந்தன. மீண்டும் ஒருநாள் மகாத்மாவும் அவரது சீடனும் அதே குளத்தருகே நடந்து சென்றனர். இந்த முறை அவர்கள் ஒரு வித்தியாசமான காட்சியைக் கண்டனர். குளத்தருகே காயமடைந்த பாம்பு ஒன்று கிடந்தது. அது கடுமையான வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான எறும்புகள் அதை மொய்த்து கடித்து உண்டு கொண்டிருந்தன. இந்த காட்சியைக் கண்ட சீடனின் இதயம் இரக்கத்தால் உருகியது. அந்த பாம்பை எறும்புகளிடமிருந்து காப்பாற்ற அவன் வேகமாக முன்வந்தான். ஆனால் மகாத்மா அவனது கையை பிடித்து தடுத்து, மகனே, அது தன் செயல்களின் பலன்களை அனுபவிக்கட்டும். இப்போது நீ அதை காப்பாற்றினால் இந்த ஏழை அடுத்த பிறவியில் மீண்டும் இதேபோன்ற வலியையும் வேதனையையும் அனுபவிக்க நேரிடும். தன் கர்மாவின் பலனாக அது இந்த துன்பத்தை பெறுகிறது என்றார். சீடன் குழப்பத்துடன், மகாத்மா, இந்த துன்பத்தைப் பெற அந்த பாம்பு என்ன பாவம் செய்தது என்று கேட்டான்.